ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவிடெண்ட். ஓகே, டிவிடெண்ட் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் 35. ஓகே, டிவிடெண்ட் யாரு கொடுப்பாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் தான் டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, டிவிடெண்ட்னா என்னப்பா? நம்மளோட ப்ராஃபிட்டை தான் நம்ம டிவிடெண்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஷேர் ஹோல்டர் நம்மளுக்கு போட்ட முதலுக்கு நம்மளோட லாபத்துல இருந்து ஒரு பங்கை டிவிடெண்டா கொடுக்குறோம். ஓகேவா? ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட்ல இருந்து தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ப்ராஃபிட் அரைஸ் ஆச்சுன்னா டிவிடெண்ட் அண்டர் செக்ஷன் 123 சப்செக்ஷன் 1. ஓகே, ஸோ இதோட செக்ஷன் நம்ம ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 123. ஓகே, 123 பிராக்கெட்ல 1. அதே மாதிரி டிவிடெண்ட் வந்து 2 டைம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஷேர் ஹோல்டர் டிசிஷன் படி நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்குது, நம்ம கடையில அதிக லாபம் கிடைக்குது அப்படின்னா ஆனுவல் டிவிடெண்ட். இது என்னது? ஆனுவல் டிவிடெண்ட். அண்ட் தென் இது இன்ட்ரீம் டிவிடெண்ட்னா என்னன்னா ஒரு 2 ஏஜிஎம்க்கு, ஓகேவா, பிட்வீன் 2 ஏஜிஎம், 2 ஏஜிஎம்க்கு நடுவுல ஒரு டிவிடெண்ட் நம்மளுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ அதை கொடுக்கறது தான் இன்ட்ரீம் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டரோட டெசிஷன்ல கொடுப்போம். ஓகே, இதோட செக்ஷன் என்னன்னா அண்டர் 123 சப்செக்ஷன் 3. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, நம்ம டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகேவா? இன்கேஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல, ப்ராஃபிட்டே கிடைக்கல அப்படின்னா ஆர் நாட். ஓகே, ஸோ ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? போர்டோட டெசிஷன் தான். அவுட் ஆஃப் ரிசர்வ் நம்மளுக்காக ஒரு ஒதுக்கு பணம் நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல நம்ம கடையில. ஓகேவா? ஸோ அந்த ஒதுக்குல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட டெசிஷன்ல. அதுவும் டிவிடெண்டும் கொடுப்போம், இன்ட்ரீம் டிவிடெண்டும். அண்டர் செக்ஷன் என்ன பார்த்தோம்? 123. எஸ், கரெக்ட். சப்செக்ஷன் 1. இன்ட்ரீம் டிவிடெண்டோட செக்ஷன் என்ன? 123 சப்செக்ஷன் 3. ஓகேவா? ஸோ இந்த ரிசர்வ்னு நம்ம சொல்லியாச்சு. ரிசர்வ்னா எந்த ரிசர்வ்ல இருந்து கொடுப்போம்? ஓகேவா? ரிசர்வ் எந்த ரிசர்வ்? நம்மளுக்கு நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கும்ல. ஜெனரல் ரிசர்வ். ஓகேவா? ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து டிவிடெண்டும் இன்டரிம் டிவிடெண்டும் போர்ட் ஆஃப் டைரக்டரோட டிசிஷன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ப்ராஃபிட் கிடைச்சா ஸோ நம்ம அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம கொடுக்கணும். ப்ராஃபிட் கிடைக்கல பட் ஆனா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு போர்ட் டெசிஷன் எடுக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஒரு ஷேர் ஹோல்டரோட வெல்ஃபேர் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட கேபிட்டல் லிஸ்டா இருக்கும்ல, லிஸ்டட் கம்பெனினா, ஸோ நம்மளோட ஷேர் வேல்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக, முக்கியமான விஷயம் என்னன்னா ஷேர் வேல்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக தான் எதுல இருந்து? ரிசர்வ்ல இருந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டிவிடெண்ட்டை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஸோ ஆனுவல் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச லாபத்துல இருந்து இப்போ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இதுக்குரிய கண்டிஷன்ஸ் அண்ட் தென் இந்த செக்ஷன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். அவுட் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு என்னப்பா செக்ஷன்? 123 1 தான். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர், இப்போ நம்மளுக்கு லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல P&L அக்கௌண்ட்ல. ஸோ இந்த P&L அக்கௌண்ட்ல கண்டுபிடிச்ச இந்த லாபத்துல ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் கழிச்சது போக ஆஸ் பெர் ஷெட்யூல் 3. ஓகேவா? ஸோ ரிமைன்ஸ் இருக்கும்ல ஷெட்யூல் 3ல ப்ராஃபிட் கழிச்ச ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ல டெப்ரிசியேஷன் கழிச்சது போக மீது இருக்கிற அமௌண்ட்டை நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரிமைனிங் ப்ராஃபிட்டை. ஓகே, அண்ட் தென் தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் ப்ராஃபிட்டை தான் நம்ம என்னவா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு கிடைச்ச கமிஷனையோ ஆர் வேற ஏதாவது கிடைச்ச வேற எதுவும் இன்கமை நம்ம வந்து P&L அக்கௌண்ட்ல எடுத்துட்டு வர என்பியை தான் டிவிடெண்ட்னு கொடுக்கணும். ஓகேவா? இது செகண்ட் கண்டிஷன். அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. நோ அத்தாரிட்டி டு
come under profit distribution. ஓகேவா? நம்ம கம்பெனில, நம்மளோட கம்பெனி, ஓகேவா, நம்ம கம்பெனில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இவ்வளவுதான் பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னா டிவிடெண்ட் பே பண்ணுங்க, பே பண்ணக்கூடாது, ஆர் பே நாட். ஸோ இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு நோ அத்தாரிட்டி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் ரெடியூஸ் பண்ணாம நீங்க வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. அண்ட் தென் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர் பர்சன்டேஜ் டிசைட் பண்ணுவாங்க, அத ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? போர்ட் ஆஃப் டைரக்டர் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆனுவல் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற பாயிண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, இதுக்கும் அண்டர் செக்ஷன் 123(1) தான். பட் ரூல் 3 ஆஃப் Companies Act 2013. ஸோ இதுதான் இதுல முக்கியமானது. ரூல் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் we fail to raise the profit, we can distribute the dividend after approval of board of directors. Okay, so board of directors ஓட டெசிஷன் பேஸ் பண்ணி தான் ரிசர்வ்ல இருந்து நம்ம எடுப்போம். ஓகேவா? ரிசர்வ்னா எதுன்னா ஜெனரல் ரிசர்வ் and then free reserve, voluntary reserve or revenue reserve. இது எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், வாலண்டரி ரிசர்வ், ரெவன்யூ ரிசர்வ், இது எல்லாமே ஒரே ரிசர்வ் தான். ஓகேவா? இது எல்லாமே ஜெனரல் ரிசர்வ்ல தான் வரும். ஓகே, இதுல இருந்து தான் சர்டன் பர்சன்டேஜ் எடுத்து நம்ம டிவிடெண்டா கொடுக்க போறோம். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்னா, நாட் இப்ப ரிசர்வ்ல இருந்து நம்ம எடுத்து ப்ராஃபிட் லாபத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ அந்த அமௌண்ட் இருக்குல்ல, நாட் எக்ஸீட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் distribution of previous 3 year ஓட profit, 3 year ஓட dividend rate இதுக்கு மேல வரக்கூடாது. ஓகேவாப்பா? இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு லாபம் கிடைக்கல. சோ இதுக்கு முன்னாடி year 1, year 2, year 3 இந்த மூணுக்குமே நல்லா கவனிங்க. இதுலதான் நம்மளுக்கு மோஸ்ட்லி கேஸ் கேட்பாங்க. சோ இந்த பாயிண்ட கவனமா கவனிங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இயர்ல இதுக்கு ப்ரீவியஸ் 3 years இருக்கும்ல, ஸோ இதுல வந்து ஒரு 10% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 11% அண்ட் தென் இங்க ஒரு 12%. ஸோ இதோட 3 years ஆவரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 + 11 + 12 டிவைட் பை 3. ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோப்பா ஆவரேஜ் வரும்? 11% வரும். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு லாபம் கிடைக்காத இந்த வருஷம் நம்மளோட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் வந்து இந்த 11%க்கு மேல போயிடக்கூடாது. 11%க்கு கீழே வேணா இருக்கலாமே தவிர, ஆர் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் எப்படி இருக்கணும்? கரண்ட் இயர். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் இயரோட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் வந்து 11% விட கம்மியா இருக்கலாம், ஆர் 11% இருக்கலாம். ஸோ இதுக்கு மேல போயிடக்கூடாது. ஓகே, அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ரிசர்வ்ல இருந்து அவுட் ஆஃப் ரிசர்வ்ல ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ரிசர்வ்ல இருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் எடுக்கிறோம்லப்பா, அந்த அமௌண்ட் நாட் எக்ஸீட் 10% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல்.
ரிசர்வ்ல இருந்து நம்ம எடுக்கிற அமௌண்ட் வந்து பெய்ட் அப் கேபிட்டல்ல 10% விட அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ கம்மியா தான் இருக்கணும். அமௌண்ட் டேக்கன் ஃப்ரம் ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ்ல வந்து நம்ம எடுக்கிறோம்ல. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுக்கிறது பெய்ட் அப் கேபிட்டலை விட கம்மியா தான் இருக்கணும். ஓகே, 10%க்கு கம்மியா இருக்கணும். ஓகே, அண்ட் தென் பேலன்ஸ் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ் ஆஃப்டர் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இதோட பேலன்ஸ் இருக்கும்ல, எடுத்ததுக்கு அப்புறம். ஓகே, ஆஃப்டர் டேக்கன் த டிவிடெண்ட் அமௌண்ட், இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் எடுத்தது போக மீதி இருக்கிற பேலன்ஸ் ஆஃப் ஜிஆர் வந்து நம்ம பெய்ட் அப் கேபிட்டலோட 15%. ஓகேவா, 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டலை விட இது வந்து கம்மியா போயிடக்கூடாது. ஓகே, ஸோ 15%க்கு இது அதிகமாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்ப அவுட் ஆஃப் ரிசர்வ்ல இருந்து நம்ம லாபத்தை ரிசர்வ்ல இருக்கிற அமௌண்ட் எடுத்து நம்ம டிவிடெண்ட் கொடுக்கும் போது ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டரோட அப்ரூவல் வேணும். ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து மட்டும்தான் எடுக்கணும். ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், வாலண்டரி ரிசர்வ் ஆர் ரெவன்யூ ரிசர்வ், இதுல இருந்து மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நம்ம எடுத்த அமௌண்ட் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் 3 இயர்ஸோட ஆவரேஜை விட கம்மியா போயிடக்கூடாது, அதிகமா போயிடக்கூடாது. ஓகே, அண்ட் தென் பெய்ட் அப் கேபிட்டல்ல 10%க்கு அதிகமா நம்ம எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஜெனரல் ரிசர்வோட பேலன்ஸ் பெய்ட் அப் கேபிட்டலோட 15%க்கு கம்மியா போயிடக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட். அண்ட் தென் இந்த பாயிண்ட் இதுதான்ப்பா லாஸ்ட் பாயிண்ட், பட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அமௌண்ட் நம்ம ஃபுல்லா எடுத்திருக்கோம்ல, ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்து நம்ம லாபத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி எடுத்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா டெப்ரிசியேஷனை ஃபர்ஸ்ட் கழிச்சிடணும். அண்ட் தென் நம்மளோட லாஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆயிருக்குல்ல, ஸோ அதை கழிக்கணும். அண்ட் தென் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நம்ம டிவிடெண்ட் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மூணுமே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கிட்டே வர முடியும். ஸோ இது பண்ணாம ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்த அமௌண்ட்டை அதான் அமௌண்ட் டேக்கன் ஃப்ரம் நாட் எக்ஸிட் 10%. இப்போ 10%க்கு மேல போகாம நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்திருக்கோம்ல, எடுத்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ரிசியேஷன் கழிக்கணும், செட் ஆஃப் லாசஸ் கழிக்கணும், அண்ட் தென் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வரும். ஓகேவா, ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ரூல் 3 இருக்குல்ல, இது கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, தென் ப்ராஃபிட் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ் ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ டிவிடெண்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். டிக்ளேர் மீன்ஸ் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்றது இதுல என்ன பார்க்க போறோம்னா, டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ல பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்றது அண்ட் தென் பேமெண்ட். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் இந்த பர்சன்டேஜை டிசைர் பண்ணுவாங்க. ஓகேவா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது போர்ட் ஆஃப் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை வந்து ஏஜிஎம்ல ஷேர் ஹோல்டர்கிட்ட கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஷேர் ஹோல்டர் கேன் அக்செப்ட் த ரேட். ஓகேவா, அவங்க சொன்ன பர்சன்டேஜை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆர் லோயர் த ரேட். ஸோ லோயர் ரேட்டை பர்சன்டேஜா இவங்க சொல்லலாம், பட் அவங்களால ஹையர் ரேட் பண்ணவே முடியாது. Higher rate of dividend cannot be proposed. ஓகேவா, ஸோ இது நம்ம ஷேர் ஹோல்டரால முடியவே முடியாத ஒண்ணு. ஓகேவா, ஸோ அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொன்னதை நம்ம அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா அவங்க சொன்ன பர்சன்டேஜ் இன்கேஸ் 10%னா அதை விட கம்மியா இவங்களால ப்ரப்போஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட அதிகமா அவங்களால பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ ஏஜிஎம்ல ஃபிக்ஸ் பண்ணல, இன் கேஸ் ஆஃப் நாட் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ ஏஜிஎம்ல பர்சன்டேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல, டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா
நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜெனரல் மீட்டிங்னு ஒன்று வச்சு, சாரி இது நெக்ஸ்ட் இஜிஎம்ல அதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டிசைட் பண்ணி இப்போ ஏஜிஎம்ல டிசைட் பண்ணாலும் இஜிஎம்ல டிசைட் பண்ணாலும் டிசைட் பண்ண பர்சன்டேஜை வித்தின் 5 டேஸ்க்குள்ள, ஓகேவா, 5 டேஸ்க்குள்ள அந்த மேக்சிமம் வந்து 30 டேஸ் எடுத்துக்குவோம், அவங்களுக்கு பே பண்ணியிருக்கணும். ஓகேவா? பேமெண்ட் should be made to shareholders. ஓகேவா? பேமெண்ட் வந்து வித்தின் 5 டேஸ்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதை கிரெடிட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த டிவிடெண்ட் டிக்ளரேஷன் சப்ஜெக்ட், இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நோட் பண்ண வேண்டியது, ஸோ இதுதான் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்டோட ப்ராசஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து பர்சன்டேஜ் டிக்ளேர் பண்ணுவாங்க. அவங்க அப்ரூவ் பண்ண அவங்க ப்ரப்போஸ் பண்ண ரேட்டை வந்து ஷேர் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆர் அதை விட லோயரா பண்ணலாம். ஓகேவா? அப்ரூவல் கொடுக்கணும், ஷேர் ஹோல்டர் ஏஜிஎம்ல அப்ரூவல் கொடுக்கணும். இன்கேஸ் இது பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணலன்னும் போது நெக்ஸ்ட் இஜிஎம்ல பண்ணிடுவோம். அப்படி பண்ணாலும், அப்படி அப்ரூவ் ஆயிடுச்சுனாலும் ஸ்ட்ரைட்டா ஏஜிஎம்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் 5 டேஸ்ல வித்தின் 30 டேஸ்க்குள்ள பேமெண்ட் மேட் பண்ணியிருக்கணும். ஷேர் ஹோல்டர் ஒரு மோட் கொடுத்துருப்பாங்களா, மேபி வந்து கேஷ் ஆர் கிரெடிட் ஆர் நெட் பேமெண்ட். ஸோ எந்த மோடா வேணாலும் இருக்கலாம், எலக்ட்ரானிக் மோடு. ஸோ அக்கௌண்ட் பேமெண்ட், ஸோ இந்த மாதிரி எதுல வேணாலும் செக்காவோ பண்ணியிருக்கணும் வித்தின் 5 டேஸ்ல, ஆர் அதர்வைஸ் that should be punishable to both board of directors-உம் punishable தான், and then கம்பெனிக்கும் punishable தான். ஓகே? ஸோ இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டெக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ல எந்த ஒரு கண்டிஷனும் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேங்க்ஸ், ஸோ எதுவுமே வந்து இவங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸும், கம்பெனிக்கு எந்த ஒரு ட்ரபிளோ எந்த ஒரு கண்டிஷன்ஸும் அவங்க போடக்கூடாது. ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, நீங்க டிவிடெண்ட் இப்ப கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த பேங்க் கிட்ட இருந்துதான் கம்பெனி வந்து மேபி லோன் வாங்கியிருக்கலாம், ஆர் இவங்க கிட்ட வந்து இவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம், டெபாசிட்ஸ் வச்சிருக்கலாம். பட் ஆனா எந்த ஒரு பேங்க்கோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டோ டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ல எந்த ஒரு தலையீடும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட முக்கியமான நோட். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். இப்போ டிவிடெண்ட் ரேட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு, பண்ண பர்சன்டேஜை நம்ம இப்ப பேமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதோட செக்ஷன் 1, 2, 3, 5. ஓகே? பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ல ரெண்டு இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து யார் பண்றா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிக்ளேர் பண்றாங்க. ஆனுவல் டிவிடெண்ட்டை ஏஜிஎம்ல ஷேர் ஹோல்டர் அப்ரூவல்ல டிசைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்து 5 டேஸ், வித்தின் 5 டேஸ்ல நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண 5 டேஸ்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அஸ் பெர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கும்லப்பா. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் மேபி a cash, check or dividend warrant, credit in the bank account. அவங்க சொன்ன பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். எவ்வளவு நாள்ல? வித்தின் 30 டேஸ்ல. ஓகே? வித்தின் 30 டேஸ்ல நம்ம பேமெண்ட் முடிச்சிருக்கணும் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும். ஓகேவா? அண்ட் தென் கிரெடிட் இன்கேஸ் இப்போ அவங்களுக்கு பே பண்ணியாச்சு, இன்கேஸ் ராங் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா யாரு லயபிள்? கம்பெனி இஸ் த லயபிள். ஏன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸோ இல்லைன்னா அந்த பேங்கோ வந்து ஒரு ஏஜென்ட் தான், கம்பெனி தான் லயபிள் அந்த ராங் அக்கௌண்ட் கிரெடிட் கொடுத்ததுக்கு. ஓகேவா? ஸோ இதான் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ரெவகேஷன் ஆஃப் டிவிடெண்ட்டை எப்போ நம்ம ரிவோக் பண்ண போறோம்? அதாவது டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட்டை நாங்க பண்ணல, டிவிடெண்ட் இந்த வருஷம் கொடுக்கல, ஏஜிஎம்ல நம்ம அப்ரூவல் டிவிடெண்ட்டை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை ஏஜிஎம்லயும் அப்ரூவல் ஆயிருக்கும். ஓகேவா? பிஃபோர்
payment, it can be revoked. ஸோ எப்பெல்லாம் ரிவோக் பண்றாங்க, பேமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல இந்த வருஷம் நம்ம டிவிடெண்ட் கொடுக்கல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிவோக் பண்ணுது. ஓகேவா? ஸோ நார்மலா டிவிடெண்ட் 2 டிவிடெண்டையுமே நம்ம ரிவோக் பண்ணலாம். இன்ட்ரீம் டிவிடெண்டா இருக்கட்டும் ஆர் ஆனுவலா இருக்கட்டும், ரெண்டையுமே நம்மளால ரிவோக் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மட்டும், லைக் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு டாக்ஸ் பேர்டன், அதிகமான டாக்ஸ் பேர்டன் இருக்கு, ஒரு சுனாமி மாதிரி இருக்கிறது, நம்மளுக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ப்ரப்போஸ் பண்ண டிவிடெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் டிக்ளேர் பண்ண பெர்சன்டேஜ்ல ஏஜிஎம்ல அப்ரூவல் வாங்கிட்டு, ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வாங்கிட்டு பிஃபோர் பேமெண்ட் அதை ரிவோக் பண்ணிருக்கோம். ஓகேவா? பை எப்படி? பை பாசிங் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு ஸோ அந்த டிவிடெண்டை நம்ம ரிவோக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட் வந்து அகைன்ஸ்டா கம்பெனி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கோம்லப்பா, டிவிடெண்ட் டிக்ளரேஷன் அகைன்ஸ்ட் கம்பெனி ஆக்டா இருந்தாலும், அகைன்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இந்த 2013 ப்ரொவிஷன்ல சொல்லப்படாத விஷயத்த அவங்க அதுக்கு அகெயின்ஸ்டா இருந்து டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அதையும் நம்ம ரிவோக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, கம்பெனி ஆக்டை நம்ம ஃபாலோ பண்ணல, கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணாம ஒரு டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னாலும் என்ன பண்ணுவாங்க? ரிவோக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரிவோகேஷன் ஆஃப் டிவிடெண்ட். அண்ட் தென் இப்போ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு, அதை பே பண்ணியாச்சு. இன்கேஸ் 30 டேஸ்ல நம்ம பே பண்ணோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இன்கேஸ் இது எதுவுமே பண்ணல, எதையுமே சரியா அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, கம்பெனி ஃபெயிலியர் டு டிஸ்ட்ரிபியூட் 30 டேஸ்ல கம்பெனியோ இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அமௌண்ட்டை கிரெடிட் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? பெனால்டி ஃபார் ஃபெயிலியர் டு டிஸ்ட்ரிபியூட் த டிவிடெண்டை கரெக்டா பே பண்ணல அப்படின்னா, வித்தின் 30 டேஸ்ல பண்ணலன்னா பனிஷபிள் தான். கம்பெனிக்கும் பனிஷபிள், டைரக்டருக்கும். கம்பெனிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 18%, டைரக்டருக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை, ஆர் ஃபைன் வந்து எவ்ரிடே, ஒரு நாளைக்கு அவர் ஃபைன் பே பண்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 rupees. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட செக்ஷன் என்னன்னா அண்டர் செக்ஷன் 127. ஸோ இது எதுக்கு லாஸ்ட் சொல்றேன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக. ஓகே? பெனால்டி வந்து 1 to 7, 7ல முடியும். ஓகேவா? 1 to 7, 7ல முடிகிறது தான் டைரக்டர்ஸ்க்கு கொடுக்க போற ஃபைன். ஓகே? அது 7ல முடியுது. ஓகே? இன்கேஸ் இப்போ 30 டேஸ்ல நம்ம பே பண்ணல, நம்ம அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட்டை நம்ம பே பண்ணல அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, fail to pay dividend within 30 days பே பண்ணல. அந்த அமௌண்ட் என்னப்பா பண்ணுவாங்க? ஒரு அன்பெய்டு அக்கௌண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்னு ஒரு ஷெட்யூல்டு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அக்கௌண்ட் நேமே வந்து அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே வருவாங்க வித்தின் 30 டேஸ்க்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட் எவ்வளவு நாளுக்குள்ள ஓபன் பண்ணணும்னா within 90 days after completion of payment due. இந்த பேமெண்ட் டியூ இருக்குல்லப்பா, பேமெண்ட் டியூனா இந்த 30 டேஸ் தானே, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி 30 டேஸ், இந்த 30 டேஸ் முடிஞ்சு ஒரு 90 டேஸ் டைம் கொடுக்குறாங்க இந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி கம்பெனி ஷுட் ப்ரொவைட் டீடைல்ஸ் ஆஃப் இந்த அன்பெய்ட் டிவிடெண்ட். யாரோட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, எந்த ஷேர் ஹோல்டர்லாம் தன்னோட டிவிடெண்டை இன்னும் வாங்காம இருக்காங்களோ அவங்களோட நேம், அட்ரஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ், அவங்க என்ன அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஷேர் டீடைல்ஸ், அவங்க எவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் தானே முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி கம்பெனி வெப்சைட்ல போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? கம்பெனி வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்கணும். இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஷுட் பி, இதுக்கு கண்டிஷன் இருக்குப்பா, அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஷுட் பி ரீடபிளா இருக்கணும், 0 காஸ்டா இருக்கணும். அந்த பிடிஎஃப் ரீட் பண்றதுக்கு பைசா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கணும். தட் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இருக்கணும், ரீடபிள், அண்ட் தென் கன்வெர்ட் டு வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ 30 நாளைக்குள்ள நம்ம பே பண்ணலைன்னா ஒரு அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் பேங்க்ல வித்தின் 90 டேஸ்ல. ஓகேவா? அந்த 90 டேஸ்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் யாரோட அமௌண்ட், எந்த ஷேர் ஹோல்டரோட டிவிடெண்ட் அமௌண்ட் இந்த அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ், அந்த ஷேர் ஹோல்டரோட டீடைல்ஸ், நேம், அட்ரஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ் அண்ட் ஷேர் டீடைல்ஸ், இது எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கம்பெனி வெப்சைட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் பேமெண்ட், ஓகேவா? ஸோ டிஃபால்ட் பேமெண்ட்னா என்னப்பா, ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து தன்னோட அமௌண்ட்டை வாங்காமலேயே இருக்காரு. ஓகேவா? 1 வருஷம் 2 வருஷம் அவரோட டிவிடெண்ட் அமௌண்ட் மட்டும் இந்த மாதிரி அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்னா கம்பெனி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12% சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா? அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அவரோட டிவிடெண்ட் மட்டும் கிடையாது, டிவிடெண்ட் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12% இதையும் சேர்த்து இந்த டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எஸ், இதோட செக்ஷன் என்னன்னா 124. ஓகே, 127 அவங்களுக்கு கொடுக்குற பெனால்டி, 124 அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் நம்ம சேர்த்துக்கிட்டே வர்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்ல நம்ம ஒருத்தரோட பணத்தை நம்ம போட்டுக்கிட்டே வரோம். இதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா அப்படின்னா எஸ், வித்தின் 7 இயர்ஸ்க்குள்ள அமௌண்ட் ஷுட் பி கிளைம் ஆயிருக்கணும். அப்ப 7 வருஷத்துக்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து ஷேர் ஹோல்டருக்கு அவங்க கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அதை transfer to investor education and projection fund. ஓகேவா? ஸோ transfer to investor education or project. இன்வெஸ்டர்னா யாருப்பா? ஷேர் ஹோல்டர் தானே. ஓகேவா? ஷேர் ஹோல்டர் தான். ஸோ இவரோட ஒரு எஜுகேஷன் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி போட்டுட்டே வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டரோட வெல்ஃபேர், மேபி ஒரு எஜுகேஷன், ட்ரைனிங், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிக்காக, ஒரு ஷேர் ஹோல்டருக்காக கொடுக்கறதா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் இன்வால்வ் பண்றதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட செக்ஷன் என்னன்னா அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்னப்பா செக்ஷன் 124. ஸோ இங்க இன்வெஸ்டர் எஜுகேஷன் ஃபண்டுக்கு அண்டர் செக்ஷன் 125. ஸோ இதுதான் இப்போ புரிஞ்சுச்சா? பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், அதை ரிவோக் பண்றோம், ஆர் அதர்வைஸ் அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட், அண்ட் தென் அப்படியும் கிளைம் பண்ணலையா, 7 வருஷம் மேல ஆயிடுச்சா, இன்வெஸ்டர் எஜுகேஷன் ஃபண்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் இது எதுவுமே பண்ணல கம்பெனி அப்படின்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் ஆர் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ஃபண்ட், ஸோ இதுல டிரான்ஸ்ஃபர் பண்றதுல ஏதாவது தில்லுமுள்ளு பண்றாங்க, கம்பெனி ஏதாவது ஏமாத்துறாங்க அப்படின்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட். கம்பெனிக்கு ஃபைன், தென் டைரக்டருக்கும் ஃபைன் தான் ப்ரப்போஸ் பண்றாங்க. இப்போ டைரக்டருக்கு பார்த்தோம்னா 1 lakhல இருந்து 5 lakhsக்குள்ள. ஓகேவா? இங்க கம்பெனிக்கு உங்களுக்கு 1 lakhல இருந்து 5 lakhs, கம்பெனிக்கு 5 lakhsல இருந்து 25 lakhs. ஓகே, 1 lakh to 25 lakhs யாருக்கு? டைரக்டருக்கு. கம்பெனிக்கு 5 lakhs வந்து 25 lakhs. ஓகேவா? ஸோ இதுதான் பனிஷ்மெண்ட், கொடுக்க போற பனிஷ்மெண்ட். ஓகே, அண்ட் தென்
இன்ட்ரீம் டிவிடெண்ட்னா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் தான் இது. இது ஃபுல்லாமே ரீகேப் தான். டிவிடெண்ட்டுக்கும் இதா ரீகேப், இன்ட்ரீம் டிவிடெண்ட்டுக்கும் இதா ரீகேப். ஓகே, இன்ட்ரீம் டிவிடெண்ட்னா என்ன, அண்டர் செக்ஷன் 1, 2, 3 சப்செக்ஷன் 3 தான். ஓகே, ஸோ இதுவும் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் நாட் அவைல் அப்படின்னும் போது அவுட் ஆஃப் ரிசர்வ்ல வந்து கொடுப்போம். ஓகே, அவுட் ஆஃப் ரிசர்வ் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் இயர் 3 இயரோட ரேட்டுக்கு ஷுட் நாட் எக்ஸிட். ரிசர்வ்ல இருந்து நம்ம கொடுக்கும்போது கடைசி 3 வருஷம் நம்ம எவ்வளோ டிக்ளேர் பண்ணோமோ, இன்ட்ரீம் டிவிடெண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணோமோ அந்த ரேட்டை விட இது அதிகமாயிடக்கூடாது ஆவரேஜ்ல. ஓகே, போர்ட் ஆஃப் டைரக்டர் டிசைட் பண்ற ரேட்டு தான். இதுக்கு ஏஜிஎமோட அப்ரூவல் தேவையில்லை. ஓகேவா, ஏஜிஎம் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் நாட் நீடட். ஓகேவா, ஸோ இதுக்கு தேவையே இல்லை. ஓகே, போர்ட் ஆஃப் டைரக்டர் டிசைட் பண்ற ரேட்டு தான். ஓகே, அண்ட் தென் ஸோ இந்த பாயிண்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பேமெண்ட் மேடில் எஸ், பேமெண்ட் டிவிடெண்ட் வந்து டெக்ளேர் பண்ண 5 நாளைக்குள்ள ஷேர் ஹோல்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இத்தனை ரேட்டுன்னு. ஓகேவா, ஸோ அதை 30 டேஸ்க்குள்ள கிரெடிட் கொடுத்துருக்கணும். ஓகே, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கேஸ் அதை 30 டேஸ்ல அவங்க டிவிடெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா அதை என்ன பண்ணோம் நம்ம, இதுக்கும் அதே தான், இன்டர்ம் டிவிடெண்ட்டுக்கும் அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு இதை மாத்திருக்கணும். அதே மாதிரி தான் அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல அவர் கிளைம் பண்ணவே இல்லை, நம்ம வெப்சைட்ல பிடிஎஃப்ல போட்டோம், அவர் கிளைம் பண்ணல அப்படின்னா ஆஃப்டர் 7 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல என்ன பண்ணுவோம், அது அன்பெய்டு டிவிடெண்ட் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொஜெக்ஷன் ஃபண்ட் அண்டர் செக்ஷன் 120 சாரி இது 5, இது அண்டர் செக்ஷன் 124 அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஹோப் ஸோ டிவிடெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.